ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நான் இலந்தங்காய் பறிக்க வந்தேன். இது வந்து நாட்டு இலந்தங்கான்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் நிறைய உள்ளது. இது வந்துட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி சரி ஒரு வேலையாக தோட்டத்து பக்கம் போனேன். எங்கள் மாமா வீட்டு தோட்டத்து பக்கம் மாடு கட்டியிருந்தேன். சரி அது எப்படி மாட்டிகிட்ருக்கா என்ன ஏது தண்ணி காட்டிட்டு வரலான்னு போனேன். பார்த்தா இந்த இலந்த மரம் ஞாபகம் வந்துச்சு. சரி இருக்குமா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் வெளிப்புறமாக வந்துட்டு ஒரே ஒரு காய் மட்டும் இருந்துச்சு. சரி அப்படி லைட்டாக இறங்கி பார்க்கணுன்னு உள்புறமாக இறங்குனா நிறைய காலையில் எல்லோரும் பறிச்சிருப்பாங்களாட்டம். எனக்கு தெரியாது இத்தனை நாள். இன்றைக்கி தான் நான் பார்த்தேனே. பார்த்தா பழம் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதுலேயும் ஒவ்வொன்றும் அழுவி போய் இருந்துச்சு, வேஸ்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி கிடச்சது மட்டும் பறிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பறித்தேன். ஒரு 2 பழம் கிடச்சிது, மீதி எல்லாம் செங்காய் தான். பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். செங்காய் பறிச்சுட்டு வந்து பழுக்க வச்சா பழுக்கும், ஆனால் அது இதில் செடியில் பழுத்து ருசி டேஸ்ட் வர மாதிரி அதில் வந்து வராது. அதனால் நான் ஒரு 2 காய் மட்டும் சாப்பிட்றதுக்கு பசங்க கூட வந்தாங்க, என் பசங்க. அதனால் சரி அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாமேன்னு பறிச்சுட்டு வந்தேன். கீழே இருந்து ஒன்று எடுத்தேன், அது பூச்சிக்காய். சரியான முள்ளுங்க, கீழேயும் முள், மேலே செடியில் தான் அவ்வளோ முள்ளுன்னு பார்த்தா கீழே அதுக்கு மேலே முள்ளாக இருந்துச்சு. சரி பறித்த வரைக்கும் போதும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ வாயில் போட்டு அப்படின்னு சப்பிட்டே போகலாமே அப்படின்ட்டு அதையும் எடுத்து விடலை. அதையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தா கீழே நிறைய பழம் கொட்டி கிடக்கானா சரியான முள் பார்த்தா தெரியும். அங்கிட்டலாம் பாருங்கள், கையெல்லாம் சிக்குது, செம்ம ஒலிக்கு அப்படி கிடக்கும் பொத்துச்சுனாக்கா. இதாங்க நாட்டு இலந்தங்கலாம். பாருங்கள், உங்கள் ஊர் சைடெல்லாம் இது இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.